விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் டு த கமெண்ட் ஷோ. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இந்த வருஷத்துடைய முதல் கமெண்ட் ஷோ இது. நிறைய கேள்விகள் போன வருஷம் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்வி இந்த வருஷம் தான் பதில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு வருட காலம் நீங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா போன வாரம் ரீவைண்ட்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதல் கேள்வி மங்களகரமா அதான் ஆரம்பிச்சீங்கன்னா மங்களகரமா முதல் கமெண்ட் ஷோ வேற மங்களகரமா பொங்கல் தான் வருது இருக்கு. அவசரமா அந்த அரசியல்வாதிகளை அப்படி இல்லை, இது வேற மாதிரி துட்டு பத்தினது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த யூபிஐல நம்ம காசு கொடுத்துட்டோம்னா 4 மணி நேரத்துக்குள்ள அதை திரும்ப எடுத்துக்க முடியுமாமே, ஒரு அக்கௌண்ட்ல போட்டு விட்டோம்னா 4 மணி நேரத்துல நம்மளே திரும்ப எடுத்துக்க முடியுமாமேங்கிற மாதிரி ஒரு இது உண்மையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் போன வருஷம் பதில் சொல்லியிருந்தோம். போன வருஷமும் போன வருஷம் ஒவ்வொரு மாசமும் நடைமுறையை கொஞ்சம் மாத்துனாங்க. ஆனா இப்போ வந்து 1ஆம் தேதியில இருந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இதை கார்த்திக்ங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. அதுல வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 4 மணி நேரத்துல எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை, சில விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு முதலா ஒரு அக்கௌண்ட்டுக்கோ இல்லை ஒரு யூபிஐ ஐடிக்கோ பணம் அனுப்புறோம், 2000 ரூபாய்க்கு மேல அனுப்புறோம் அப்படின்னா, அது தெரியாம தப்பான ஆளுக்கு அனுப்பிட்டோன்னு 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து யூபிஐ ஆப்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ அந்த இது வந்து ஒருவேளை அந்த 4000 ரூபாய் அவங்க செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா அது எப்படி வருங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அது நம்ம இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப நான் ஏதாவது பொருள் வாங்க போறேன் ஒரு கடைக்கு, அந்த பொருளை கடை வந்து 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு நான் பணம் போட்டு திருப்பி வந்து நான் வந்து எடுத்து வீட்டு வந்து எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? இல்ல, அதுதான் வந்து முதல் முறையா நீங்க ஒரு ஆளுக்கு போடுறீங்க அப்படிங்கிறது. அதாவது முதல் முறையானா ஒரு யூபிஐ ஐடிக்கு போடும்போது ஸ்கேன் பண்ணும்போது அவங்க கடையில இருக்கிறதானே நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், அதனால பிரச்சனை வராது. யூபிஐ ஐடினா ஃபோன் நம்பர் வச்சு சொல்றீங்க? யூபிஐ ஃபோன் நம்பரோ, சரிப்பா கடைக்காரரு ஸ்கேன் ஒர்க் ஆகல ஃபோன் நம்பர் கொடுக்குறாரு, வீட்டுல வந்து எடுத்துக்கிட்டா அவரு வருவாரு, அவர்கிட்ட நம்பர் இருக்கும்ல, அவர் வந்து அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வருவாரு. நிறைய கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும் இதுல. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியும். இன்னொரு விஷயம் வந்து இது தவிர வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூபிஐ ஏடிஎம்ஸ், இந்தியா முழுக்க யூபிஐ ஏடிஎம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறோம்ல, இனிமேல் யூபிஐ ஆப்ல இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து கையில கேஷா எடுத்துக்கலாம். அப்படியான ஏடிஎம்ஸ் வந்து இனிமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியால பணம் வருதான், அதுவே பெரிய விஷயம் தான் இப்ப. ஏன்னா கண்ணில் ரூபா நோட்டே பாக்குறது கம்மியாயிடுச்சுல்ல. இன்னொரு விஷயம் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் தான் வந்து லிமிட் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு. இப்போ வந்து அதை என்ன மாத்திருக்காங்க இந்த 1ஆம் தேதியில இருந்துன்னா, கல்வி நிறுவனங்கள் அதே மாதிரி வந்து மருத்துவமனைகளுக்கு வந்து 5 லட்சம் ரூபா வரையும் டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம்னு அந்த லிமிட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வணிக பயன்பாடு, பொதுமக்களுக்கு இல்லை, குறிப்பிட்ட வணிக பயன்பாடுகளுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே பண்ணோன்னா 1.1% அதில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் சார்ஜ், பரிமாற்ற கட்டணம்ங்கிறது பிடிப்பாங்க அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 வருஷம் செயல்படாமல் ஒரு யூபிஐ ஐடி இருக்குன்னா அதை வந்து அப்படியே டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட காசே இல்லைன்னா பயன்படுத்தாம தான் வச்சிருப்பாங்க. சும்மா 1 ரூபா அனுப்பிச்சு எப்படி ஏதாவது பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இல்லைன்னா அதுதான் டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12 மாதம் எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் ஆர்பிஐலேருந்து புதுசாக சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கவனம் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா வந்து பல இடங்கள்ல ஒரு ஊரே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊபியில எல்லாம் ஜம்தாரா, ஜார்க்கண்ட்ல ரூம் போட்டுலாம் ஊரை போட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஆமா, ஓகே. அதே மாதிரி பணத்தை பத்தின இன்னொரு வந்து ஒரு கேள்விதான். என்ன கேள்வினா, சதீஷ்ங்கிற ஒரு நேரம் கேட்டிருக்காரு, நீங்க என்னென்ன ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் செஞ்சிருக்கீங்க அதையெல்லாம் சொல்லுங்க. நான் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலான் இருக்கேன் இந்த வருஷத்துல இருந்து, எதுல எல்லாம் முதலீடு செய்யலாம்? ரெசல்யூஷன் எடுத்திருக்காரு போல. ஆக்சுவலி இதுல என்னன்னா, முதல்ல வந்து கேட்டது நம்ம என்ன ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறத கேட்டிருக்காரு. ஆனா என்னன்னா, கம்பெனியோட ரூல்ஸ் படி அதை சொல்லவும் கூடாது வெளியில. இன்னொரு விஷயம் என்னன்னா, செபியோட நாம்ஸ் படி அது பரிந்துரையா வந்து மாறக்கூடிய வாய்ப்புமே இருக்கு. இப்போ நாங்கள் இதுல பண்றோம் அதுல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ரிஸ்காக போக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து நிதி ஆலோசகர்கள்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ நீங்க வந்து பண்ணலாம்.
கரெக்டா? கரெக்ட். ஆனா நீங்க வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல. இப்ப ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி தங்கம் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, பேங்க் இருக்கு, எவ்வளோ முதலீடுகள் நீங்க வந்து பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கு இதுல. ஆனா முக்கியமான ஒரு 3 விஷயங்களை நீங்க வந்து நிச்சயம் அதை வந்து பாத்துக்கணும். அந்த 3 விஷயத்த பார்த்துட்டு தான் நானும் ஒரு அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அரசாங்க கண்காணிப்புல அந்த நிறுவனம் இருக்கா, அரசாங்கத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அவங்க வந்து பின்பற்றுறாங்களா, அவங்க அரசாங்கத்தோட அனுமதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்க வந்து செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இந்த நகை சீட்டு போடுறாங்க ஊர்ல எல்லாமே. 90% நகை சீட்டு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்காம தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நகை சீட்டாக இருக்கட்டும், இல்லை மாசம் மாசம் அந்த பண சீட்டுன்னு ஒன்று போடுவோம், 20 மாசம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆமா, அதெல்லாம் அரசாங்க அனுமதி இல்லாம நடத்திட்டு இருக்காங்க. இன்கேஸ் அரசாங்க அனுமதி இல்லாம ஒரு இடத்துல போய் நீங்க போட்டு ஏமாந்து போக சூழலுமே இருக்கு. நம்ம தொடர்ந்து அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அரசாங்க கண்காணிப்பு, நீங்க எந்த முதலீடு பண்ணாலுமே சரி அரசாங்க கண்காணிப்பு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் எல்லாமே ரிஸ்க் உட்பட்டதான். எஃப்டியை தவிர, எஃப்டி ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அந்த ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. உங்க வயசு வச்சு அதை நீங்க பாத்துக்கோங்க. பெரிய ரிஸ்கை ரொம்ப அதிகமான வயசுல எடுக்க முடியாது. சின்ன வயசுல ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கலாம். சின்ன வயசுல சின்ன ரிஸ்க் எடுத்தாலுமே வந்து இன்கேஸ் லாபம் வந்துருச்சுன்னா அடரா பெரிய ரிஸ்க் எடுத்துக்கலாமே ஒரு யோசனை வரலாம். ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோங்கிறத நீங்க பாருங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்க முதலீடு பண்றீங்கன்னா பணவீக்கத்தை விட அதிகமாக பணம் வருமா அப்படிங்கிறத நீங்க வந்து நிச்சயம் அதில் பார்க்கணும். இதெல்லாம் தான் முதலீடு சம்பந்தமா நீங்க வந்து கண்காணிச்சுட்டு அதை நீங்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி செக் பண்ணிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். தொடர்ந்து நாணய விடனை படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதுல புலப்படும். நாணய விடனை படிச்சா நிறைய இடங்கள்ல நான் ஷேர்லாம் கூட வாங்கினேன். ஆமா, அதனால வந்து நிதி ஆலோசகர்கள்ட்ட பேசிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். அப்படிங்கிறது நம்ம பரிந்துரை பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா அது நம்ம பண்ணி அதுல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆமா. ஏன்னா பேங்க்ல எல்லாம் இப்ப கொடுக்குறாங்க. பட் பேங்க்ல தான் ரொம்ப சேஃப் இருக்குதுல. எஃப்டி அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஆனா பணவீக்கத்தோட கம்மியா வரும்னு சில பேர்லாம் ஃபீல் பண்ணலாம். அதனால ரிஸ்க் கொஞ்சம் எடுக்கக்கூடிய உங்க மனசுதான் அதுக்கு காரணம். இது வந்து நிதி சம்பந்தமாவும் சரி, குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாவும் சரி, யாருமே பெரும்பாலும் அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா, அதனால இதுதான். ஆனா இப்ப நிறைய பணம் சேர ஐபிஎஸ் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சதீஷ் அவர்களுக்கு எல்லா நேயர்களுக்கும் 2024 செல்வம் வந்து சேரட்டும். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்து இது ஒரு மங்களகரமான கேள்வி. நிவேதாங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா வந்து விஜயகாந்த் இப்ப சமீபத்துல காலமானார். அது வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டாருன்னு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சாப்பாடு போட்டாருன்னா சில இடங்கள்ல போட்டிருக்காரு, பிறந்த நாளுக்கெல்லாம் போட்டிருக்காரு அவர். ஆனா அந்த காலத்துல அவர்கிட்ட ஒரு ரூபாய் சாப்பிட்டவங்க தான் அவ்வளவு பேர் நன்றி செலுத்த வந்திருந்தாங்க. சாப்பாடோட மகிமையை பாத்தியா? ஒரு தட்டு யாராவது வந்து சாப்பிட்டாங்கன்னா அவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. பணம் வாங்கினா கூட ஓகேன்னு மறந்துடக்கூடிய சூழல்லப்பா, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டான்ப்பா, அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டான்ப்பா, வீட்டை கை நினைச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி உலகத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருக்க விஷயம்தான், இந்த காசு எவ்வளவு கொடுத்தாலும் மனிதர்களுக்கு பத்தாது. தங்கம், பொன், வைரம் என்ன கொடுத்தாலும், லேண்டு என்ன கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. எதுக்குமே போதும்னு சொல்லவே மாட்டோம். ஆனா சாப்பாடு மட்டும் வயிறு நிறைஞ்சுன்னு ஒரு கட்டத்துல போதும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அது போட்டவங்களாம் மனதார வாழ்த்தும் வந்து செய்வோம். அதான் வள்ளலார் சொல்றாருல, எல்லாருக்கும் வந்து யாருமே வந்து பசியோடு இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. ஒரு மனிதர்கிட்ட மட்டும் சொல்லல, விலங்குக்கும் நீங்க சாப்பாடு போடுங்க, தாவரங்களுக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாருன்னு சொல்றாருல, எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுங்கன்னு தான் சொல்றாரு. அது அன்னதானத்துல சேருமான்னு கேட்டா நமக்கு தெரியாது. நாய்க்கு வைக்கிறது, பூனைக்கு வைக்கிறது, செடிக்கு ஊத்துறது. ஆனா சேர்த்துக்கலாம். சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்ப வந்து விஜயகாந்த் அவர் நடிச்ச படங்களை பத்தி பேசினாங்க. ஆனா கூட அவர் போட்ட சாப்பாடை பத்தி தான் எல்லாருமே பேசினாங்க. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. ரீல்ஸ் தான் அவ்வளவு நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆருமே நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. எம்ஜிஆர் பத்தி பேசுறப்ப சாப்பாடு தான் சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆர் படத்துல சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம் இருந்திருக்கான். அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கான். அதுல வந்து தானத்தில் சிறந்தது நிதானம்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதுல தானத்தில் சிறந்த தானம் நிதானமா? ஆமா, தானத்தில் சிறந்தது நிதானம் தான், நிதானத்தை இழந்தவனுக்கு ஈனம் தான் அப்படிங்கிறாரு. நிதானத்தை யாராவது இழந்துட்டாங்கன்னா அவமானம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கண் தானம் சொல்லுவாங்க, ரத்த தானம் வந்து சொல்லுவாங்க.
எல்லா தானம்னு வந்தாலே அது நல்லதுதான் நினைச்சுக்க சிறந்ததுதான். வேண்டியதான். ஆமா, அதனால வந்து ஆனா அன்னதானம் மிகச்சிறந்ததுதான். எல்லா தானத்தோட சிறந்தது அன்னதானம்ங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வரும்? அன்னதானம் சிறந்த தானம் தான் எல்லாத்தையும் விடையும். ம். அதுதான் தானம்னாலே எல்லாமே சிறந்தது தான். நமக்கு மிஞ்சினதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதே அது ஒரு நமக்கும் சரி, நம்மளோட சேர்ந்து மற்றவங்களும் நமக்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு மிஞ்சுறதையும் தாண்டி இருக்கிறத கூட கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கலாம். ம் ஆமா கண்டிப்பா. இந்த வருஷம் அது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம். நம்ம ம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடுன்னு கேட்கறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து செய்வோம். கண்டிப்பா. இது ஒரு நல்ல ரெசல்யூஷனாகவும் இருக்கும். ம் நமக்கு பக்கத்துல இருக்க அந்த ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சி நடக்குது நமக்கு தெரியும். அந்த தாலிபான் அரசுல இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காராமே. அதை பத்தி நீங்க பேசலையே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ம். இந்த டாலருக்கு நிகரான இந்திய மதிப்புலாம் சொல்லுவாங்கல்ல, ம். அது சரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ம். ஆனா தாலிபான் ஆட்சியில அவங்களுடைய ரூபாய் ஏன்னா உயர்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்றீங்க அப்படி? ஆமா, தாலிபான் ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. டிஜிட்டல் இந்தியால சரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுதான் வந்துட்டு இப்ப தாலிபான் ரூல்ல இவ்வளவு நாள் அவங்க பெண்களுக்கு கல்வி மறுத்திருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து பாசிட்டிவா பேசியிருக்காருங்கிறதே, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காருங்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். அந்த கேள்வி கேட்டதுக்காகவே அந்த நண்பர் அரவிந்த்ராஜுங்கிறவர் கேட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம நிறைய படிக்கும்போது நிறைய விஷயங்கள் கிடைச்சது. யார் அவரு அப்படின்னா, அந்த ஆப்கானோட இணை அமைச்சரா இருக்காரு. வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் ஷேர் முகமது அப்பாஸ், அதுதான் அவரோட பேரு. அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பெண்களுக்கு தாலிபான்கள் கிட்ட இருந்து மக்கள் ஏன் தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கல்வியை மறுக்கிறோம், பெண்களுக்கான கல்வியை மறுக்கிறது தான் முக்கிய காரணம். அதனால தான் மக்கள் நம்ம ஆட்சியோட ஒன்றி போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கல்வி இல்லாத சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு இருட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து கல்வி வந்து அனைவருக்குமான உரிமை. அதை வந்து நம்ம 6ஆம் வகுப்புக்கு மேல அந்த பெண்கள் அங்க கல்வி கற்கக்கூடாதுன்னு தாலிபான் ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. இவர் பேசினா கூட இப்போ வரையும் எந்த ஒரு அந்த தாலிபான் கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கான எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. இருந்தாலும் அவர் பேசினது பல்வேறு நாடுகள்லையும் பேசு பொருளா இருக்கு. நிறைய பேர் அங்கிருந்து கூட ஒருத்தர் இப்படி பேசியிருக்காருங்கிறத பாசிட்டிவா தான் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு 20 வருஷம் வந்து அங்க அமெரிக்கா இருந்தாங்க. ஒரு ஜனநாயக முறையில அங்க ஒரு அரசு இருந்தது. அந்த டைம்ல எல்லா பெண்களுக்குமே கல்வி கிடைச்சது. பெண்கள் பல துறைகள்லையும் முன்னேறி வந்தாங்க. டெலிவிஷன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் திரும்ப தாலிபான் ரூல் உள்ள வந்தது. வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். பெண்கள் தனியா வந்து வெளியே போகக்கூடாது. ஆண் துணையோட தான் போகணும். 6ஆம் வகுப்பு மேல பெண்கள் வந்து வெளியே கல்வி கற்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இசைங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இசை கருவிகள்லாம் போட்டு உடைச்சதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் இந்த தாலிபான் ஆட்சியில. இப்போ அங்கேருந்து இப்படி ஒரு குரல் வந்திருக்கிறத நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அமெரிக்கா இருந்த டைம்ல வந்து அமெரிக்கா ஒரு வெளிநாடு, இங்கே வந்து ஒரு அதிகாரம் செலுத்துது, அது இருக்கக்கூடாதுன்னு தாலிபான் சொல்றாங்க. ஒரு ஆப்கானிஸ்தான்ங்கிற நாட்டில் வெளிநாட்டோட ஒரு தலையீடு இருந்தால் அது இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் இருந்தா கூட இவங்க அமெரிக்கா வெளியேறினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், குறிப்பா கல்விங்கிற விஷயத்துல வந்து தடை போட்டதுனால பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான். அதுல இப்படி ஒருத்தர் பேசியிருக்கதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பட் அதுக்கான முன்னெடுப்பு இப்போ வரையும் எதுவும் பண்ணல. பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அங்க உள்ள பெண்கள்லாம் நிறைய கல்வி கற்று வெளியிலலாம் போக முடியும். இதை பத்தி படிக்கும்போது இன்னொரு விஷயமே, ஒரு அங்க ஆப்கானிஸ்தான்ல வளர்ந்த நிலோஃபர் அயூபி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட பேட்டி வந்து ஒரு சர்வதேச நாளிதழில் வந்திருந்தது. அதையுமே படிக்க முடிஞ்சுது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1996 அந்த டைமில் அப்போ தாலிபான் ரூல் தான் இருந்தது. அந்த டைமில் வந்து நான் பிறந்தேன் 1996. 4 வயசு எனக்கு இருக்கும்போது ஒரு தாடி வச்சுக்கிட்டு உயரமாக ஒரு அங்கிள் வந்து என் கன்னத்தில் வந்து அரைஞ்சாரு. அரைஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் என்னோட மார்பில் அவர் கை வச்சு பார்த்தாரு. நான் ஆனா பெண்ணான்னு செக் பண்ணிட்டு பெண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஏன் பர்தா போடாமல் வெளியில் விளையாடுற, பர்தா போட்டுட்டு இனிமே விளையாடு, இல்லைன்னா உங்க அப்பாவை நீ ஜெயில தான் பார்ப்ப அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு. எனக்கு அப்ப எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா வந்து இதெல்லாம் சொன்னாரு. இந்த மாதிரி தாலிபான் அவங்க வந்தவங்க வந்து தாலிபான் இதை சேர்ந்தவங்க, அதான் உன்னைய மிரட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னவர் என்னைய வந்து முடிய எப்பவுமே கட் பண்ணி விட்டுருவாரு. அடுத்த சில வருடங்களை என்னைய பையனாவே வளர்த்தாரு. அப்படிதான் இருந்தது அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அமெரிக்காவுக்கு வந்தோம். வந்து அங்கே படித்தோம், நிறைய படிப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நான் வந்து இப்போ போலாந்தில் இருக்கேன். நான் இங்கே வந்து எனக்கு நல்ல கல்வி கிடைச்சதுனால நல்ல வேலையில் இருக்கேன். திரும்பியும் இப்போ ஆப்கானிஸ்தான் ரூல், அங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ரூல் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு கவலையான விஷயமா இருக்குது. எனக்கு நடந்த மாதிரி அங்கே எத்தனை பெண்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உலக நாடுகள்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துமே கேட்கல. இப்போ அங்கேருந்தே ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு.
இனிமையாவது கேட்டு திருந்துறாங்களா இந்த கல்வி விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ஆனா ஆப்கானிஸ்தான்ல எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல. கரெக்டா? இசையை வந்து இசை ஒழிச்சிட்டாங்க. கிடையாது, தேட்டர் Cricket. கிரெடியாது. கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல, இங்க விளையாட்டு வந்து விளையாடுறாங்கல்ல. விளையாட்டு மட்டும் எப்படி என்டர்டைன்மெண்டா இருக்க முடியும்? முழு நேரம் விளையாட்டை மட்டுமே நீ பார்த்துட்டு இருப்பியா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல? கஷ்டம்தான். ம். ஆனா வந்து என்ன என்டர்டைன்மெண்ட்னு தெரியலங்க. யாராவது நம்ம நேர்கள் அங்க இருந்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லயா இருப்பாங்க. imperfectshot.com அவங்க என்ன அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்க நிச்சயம் தொடர்பு கொண்டு ம், ஆப்கானிஸ்தான் என்னென்ன விதமான என்டர்டைன்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், நேர்களுக்கு வந்து சொல்லலாம். கண்டிப்பா சொல்லுவேன். வித்தியாசமான நாடா இருக்கு. இப்போ வடகொரியாலாம் நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல அங்கேயும் ஏதாவது இருக்கும், நமக்கு அங்க இருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தெரியல, முடியல. அங்க யாரும் நம்ம நேர்கள் இருப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். கிம் ஜாங் உன் நம்ம ஷோ பாப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு ஆமா. வேற வேலை இல்லை அவருக்கு. ம், சரி, ஓகே, ம், சிறப்பு. இந்த வாரம் கருத்துரை பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ம். இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க. அடுத்த வாரம் வந்து பொங்கல், ஆமா. ம், தீபாவளிக்கு நம்ம ஒரு பட்டிமன்றம் வந்து நடத்தணும். ஆமா. பொங்கலுக்கும் நம்ம ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். ஏன்னா அப்பவே சொல்லியிருந்தாங்க நீங்க ம், நியூ இயர்க்கே நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூ இயர் அன்னைக்கு தான் அந்த ரீவைண்டா நம்ம பண்ணோம். அதை பண்ணோம். ஆமா. ஆனா நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, அதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நானும் இன்னும் ரொம்ப மெனக்கெட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு காலமாச்சு. ஆமா. இது ஜனவரில இருந்து இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டையும் எடுத்து படிச்சு தேர்ந்தெடுத்து பண்றதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கு. ஒரு வருஷத்தை அப்படியே புரட்டி பார்த்தது நல்லாவும் இருந்தது. ஆமா, நமக்கே ரெஃப்ரெஷ் ஆச்சு இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எடிட்டர் சிவா வந்து பண்ணாரு. சிவா வந்து சூப்பரா நிறைய போட்டோஸ்லாம் எடிட் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதனால அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ம், சரி, சிறப்பு. அடுத்த வாரம் வந்து ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியோட நம்ம வந்து கூட பேசலாம். பேசலாம். தலைப்பு நீங்களே விடுங்க. வழக்கம் போல வந்து நீங்களே தலைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த தலைப்பு எடுத்துட்டு எங்க டீம்கிட்ட ஓகே வாங்கிட்டு நான் வந்து பேச தயாராக இருக்கிறோம். ம், நன்றி, வணக்கம். நன்றி. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.